ஈரான் தரப்புலேருந்து மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு ட்ரம்பர்களோட தலையில் பேரிடியை இறக்கி கொண்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் ட்ரம்பர்கள் போட்ட பிளான் மாதிரியே இப்போ நடக்கல. இந்த போர் ட்ரம்பர்கள் பிளான் பண்ணிய மாதிரி போகல, அமெரிக்கா பிளான் பண்ணிய மாதிரி போகல. இதனால் இப்போ ட்ரம்பர்கள் பேனிக் அடைய ஆரம்பிச்சிருக்கார். அந்த வகையில் இப்போ ட்ரம்பர்கள் குர்திஸ் போர்ஸோட, அதாவது ஈராக்கில் 2 குர்திஸ் பிரிவுகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிரிவுகளோட தலைவர்கள் யாருண்டா, ஒன்று மசூத் பர்சானி, மற்றது பாபெல் தலபானி. இந்த 2 பிரிவுகளோட தலைவர்கள், இந்த 2 பேரும் தான் தலைவர்கள். இந்த 2 தலைவர்களோட இப்போ ட்ரம்பர்கள் பேசியிருக்கார். ஏன் பேசியிருக்காருண்டா, இப்போ குர்திஸ் படைகளை பயன்படுத்தி, அதாவது ஈராக்கில் இருக்கின்ற இந்த குர்திஸ் மக்களை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக அவர்களை போர் செய்ய வைக்கிறதுக்காண்டு தான் ட்ரம்பர்கள் பேசியிருக்கார். அதையும் யாரோட தூண்டுதலின் பேரில், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகோட தூண்டுதலின் பேரில் தான் இப்போ ட்ரம்பர்கள் பேசியிருக்கார். அதாவது நெத்தன்யாவோட பிளான் என்னென்னா, குர்திஸ் படைகள், ஈராக்கில் இருக்கின்ற குர்திஸ் ஈரானுக்கு எதிரான போர் செய்வார்கள், அவர்களை ஒரு ப்ரொக்ஸியாக பயன்படுத்தலாம் என்பதுதான் ட்ரம்பர்கள் மற்றும் நெத்தன்யாவோட பிளானாக இருக்குது. பட் இதில் ஒரு கேள்வி எழும்புது. என்னென்னா, இப்போ சிரியாவை நாங்கள் எடுத்து பார்க்கணும். சிரியாவில் இருக்கின்ற SDF, அதாவது குர்திஸ் போர்ஸ், அமெரிக்காவை தான் நம்பியிருந்தார்கள். இவ்வளவு காலமாக அமெரிக்காவை தான் நம்பியிருந்தார்கள். ஆனால் கிட்டடியில் தான் அமெரிக்கா இந்த குர்திஸ் மக்களை கைவிட்டு அங்கே இருக்கின்ற இராணுவ தளங்களை பின்னுக்கெடுத்து சிரியாவோட அல் ஜுலானி அரசாங்கத்துக்கு குர்திஸ் படைகளும் குர்திஸ் மக்களும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அல் ஜுலானியோட சரணடைவதற்கு அமெரிக்கா குர்திஸ் படைகளை கைவிட்டது தான் முக்கியமான காரணம். ஆகவே சிரியாவில் SDF ஆனது ஆயுதங்களை போட்டதுக்கு ட்ரம்பர்களோட அமெரிக்காவோட துரோகம் தான் முக்கியமான காரணம். இப்படி ஏமாற்றிய அமெரிக்காக்காண்டி குர்திஸ் மக்கள், அதாவது ஈராக்கில் இருக்கின்ற குர்திஸ் படை ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஆனால் அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு எதிரான தருவழியான படியெடுப்பை மேற்கொள்ள ட்ரை பண்ணுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றால் நீண்ட நாளைக்கு இந்த போர் போச்சுது என்றால் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இப்போவே பயங்கரமான இழப்புகளை அமெரிக்கா சந்திக்கிறாங்க. இதனால் இதனை நிறுத்தணுமெண்டா தருவழியான படியெடுப்பை செஞ்சு ஈரானோட அரசாங்கத்தை வீழ்த்தணும். அதுக்கான தான் அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். அதுக்கான தான் குர்திஸ் போர்ஸோடு பேசியிருக்காங்க. ஆகவே முதலாவது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணினார்கள், மிசைல் அட்டாக் பண்ணினார்கள். இப்போ தரவழியான படையெடுப்புக்கு திட்டம் போடுகிறார்கள். இது ஈரானுக்கும் தெரியும். ஏற்கனவே ஈரான் தரப்பில் இருந்து அனைத்து சினாரியோக்கும் தயாராகிட்டோம்னு சொன்னார்கள். அந்த வகையில் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்று அவர்கள் பிளான் போட்டிருக்கிறார்கள். இப்போ தரவழியான படையெடுப்பாக இருந்தாலும் அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்று ஈரான் பிளான் போட்டு வச்சிருக்கிறார்கள். ஆகவே ஈரான் அந்த தரவழியான படையெடுப்புக்காண்டு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இதனால் குர்திஸ் படைகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக களமிறங்கினார்கள் என்றால் அவர்களும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும். தங்களை ஏமாற்றியவர்களுக்காண்டி குர்திஸ் படைகள் ஈரானுக்கு எதிராக போரில் வருவார்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். அப்படி இவர்கள் போருக்கு வந்தால் ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் பின்புலமாக இருக்கின்ற அமைப்புகளும் இந்த போருக்கு களமிறங்கி குர்திஸ் படைகளை அடிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே தரவழியான படையெடுப்பும் அவ்வளோ வெற்றி அளிக்குமான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அமெரிக்கா தங்களுடைய இராணுவ வீரர்களை ஈரானுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் குர்திஸ் படைகளும் வேறு நாடுகளோட இராணுவ வீரர்களை உள்ளே அனுப்பி ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தின பிறகு அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் உள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தரவழியான படையெடுப்பை மேற்கொண்டால் அது நீண்ட நாள் போரா, லாங் டேர்ம் போரா மாறும் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட துணை பிரசிடண்டாக இருக்கிற JD Vance அவர்கள் இப்போ ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். ட்ரம்ப் அவர்கள் ஈரான் எக்காலத்திலும் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் வரும் வரையும் ஓய போகிறதில்லை. இப்போ அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து செய்ய தயாராக இருக்கும். அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி அல்லது மச் லாங்கராக இருந்தாலும் சரி, நாங்கள் தயாராக இருக்கோம் என்று JD Vance அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் இங்கே தான் பல பேருக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இந்த போர் லாங் டேர்மாக நடந்தால் அவங்களால் சமாளிக்க முடியுமா? ஒரு மாதம்தான் அமெரிக்காவுக்கு இருக்கிற காலக்கெடு. இந்த ஒரு மாதத்தை தாண்டினால் அமெரிக்காவில் சமாளிக்க முடியாது. ஒரு கிழமையை தாண்டினாலே அமெரிக்காவில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏற்கனவே இந்த போர் ஆரம்பித்து இப்போ 4வது நாள். ஆனால் அதுக்கிடையிலே அமெரிக்காவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, ஆயுதங்களோட பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் ஒரு கிழமை அமெரிக்கா தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். இதே நேரத்தில் ஒரு மாதம் தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். இப்படி இருக்கையில் நீண்ட நாள், ஒரு வருஷம் இந்த போர் நீடித்து அமெரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியுமா? துன்பெற முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே JD Vance அவர்கள் சொன்னது ஷார்ட் டேர்மெண்டா ஓகே, அமெரிக்கா ஒரு கிழமை தாக்கு பிடிக்கிறார்கள் என்று வைக்கலாம். ஆனால் மச் லாங்கர்னு தான் சொல்லியிருக்கிறார் ஒழிய லாங் டேர்ம்னு சொல்லலை. அதாவது ஒரு மாதம் தான் அமெரிக்காவுக்கு இருக்கிற கேடு. ஒரு மாதத்தை தாண்டினால் அமெரிக்காவோட கதை சோழி மொத்தமாக முடிஞ்சிடும். சீனா தைவானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தா தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் வர முடியாது. அந்தளவுக்கு இழப்புக்களை அமெரிக்கா சந்திக்க வேண்டி இருக்கும். ஆகவே அமெரிக்கா சொல்கிற மாதிரி இப்போ பேனிக்கறி ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்பது அவர்களோட வார்த்தையில் தெரியுது. அதாவது ஷார்ட் டேர்ம் அல்லது மச் லாங்கர் தான், லாங் டேர்ம் இல்லை.
இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியது மட்டும் எண்ட் இல்லை. இப்போ ஈரானோட முழுமையான கமிட்மெண்ட் கிடைக்கணும். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டார்கள் என்ற 100% உறுதித்தன்மை கிடைக்கும் வரையுமே அமெரிக்கா போர் செய்வோம் என்பதுதான் ஜேடி வான்ஸ் அவர்களோட கருத்து. ஆனால் அமெரிக்காவிலேருந்து வருகின்ற கருத்துக்களை பார்க்கும்போது அமெரிக்கா பெருசாக பேனிக்கடைய ஆரம்பிச்சிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றால் அவர்கள் போட்ட கணக்கு அனைத்துமே மிஸ் கேல்குலேஷனாக மாறியிருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரானோட பதிலடிகளால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள், உலக மக்கள் மத்தியில் அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் வந்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து அமெரிக்காவோட பவர் மீதே உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற மக்களே ட்ரம்புகளுக்கு எதிரான, ட்ரம்பினுடைய அரசாங்கத்துக்கு எதிரான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா, ஈரான் தரப்பில் இருந்து நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார்கள். ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனி அவர்கள் அணு ஆயுதங்களை தயார் செய்கிறது தங்களுடைய மதத்துக்கு எதிரானது என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட உளவுத்துறை தரப்பில் இருந்து ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கலை என்ற இன்டலை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவோட உளவுத்துறையினுடைய தலைவரும் இதனை வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானோட போட்ட நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் இருந்து ட்ரம்புகள் தான் வெளியே வந்திருந்தார். அந்த நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பார்வையிடலாம், அதனை ஆராயலாம் என்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வந்ததே ட்ரம்புகள் தான். அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்பில் இருந்து தங்களுடைய வெப்பன் கிரேட் யுரேனியத்தை கிவ் அப் பண்ண தயாராக இருக்குமென்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அனைத்துக்குமே ஈரான் ஓகே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அனைத்துக்கும் அமெரிக்காவோட இணைந்து செயற்பட ஈரான் தயார்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்துமே அமெரிக்கா என்ன முடிக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிங்க, போரை ஆரம்பிச்சிங்கன்னு தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கேள்வியில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே இங்கே அணு ஆயுதம் என்பது நோக்கம் இல்லை, ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் என்பது தான் அமெரிக்காவோட நோக்கம். ஆனால் அணு ஆயுதத்தை சாட்டுப்போக்காக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரான் தரப்பில் இருந்து வெப்பன் கிரேட் யுரேனியத்தை கிவ் பண்ண ஓகே சொல்லியிருக்கிறார்கள். அணு ஆயுதங்களை தயார் செய்வது எங்களுடைய மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவோட போட்ட நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் வந்து பார்வையிடலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், ஆய்வு பண்ணலாம் என்பதற்கான அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அனைத்துமே செஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கல என்பதை அமெரிக்காவோட உளவுத்துறையே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அனைத்துமே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கல என்பதை உறுதிப்படுத்தும் போது ஏன் தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சிங்க? இதுதான் அமெரிக்க மக்களோட கேள்வி. இதில் இருந்து இஸ்ரேலோட அழுத்தத்தாலும் இஸ்ரேலோட தூண்டுதலாலும் இஸ்ரேலுக்காண்டு தான் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிச்சிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் இந்த கேள்வியில் கேட்க ஆரம்பித்தது அமெரிக்காவோட சம்பவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, இது இஸ்ரேலுக்கு தான் ஆபத்து. ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் முழித்து கொண்டால் இஸ்ரேல் விரட்டி அடிக்கப்படுவார்கள், அதுதான் உண்மை. ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலோட பீர்சீபா பகுதியில் இருந்த பீர்சீபா டெக்னாலஜி பார்க் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பார்க் இஸ்ரேலோட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சயின்டிஃபிக் அண்ட் கொமர்ஷியல் சென்டராக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ரொம்ப அட்வான்ஸான லார்ஜ் அண்ட் லீடிங் கம்பெனி, அதுவும் கைடெக் கம்பெனி என்று சொல்லப்படுகின்றது. உலக ரீதியாக, அதாவது குளோபல் ரீதியாக பார்த்தா இதோட டெக்னாலஜி கியன்ட் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கம்பெனி மீது தான் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதையும் துல்லியமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கும் உலகத்துக்கும், அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனியை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். இது இஸ்ரேலோட வரலாற்றில் இஸ்ரேலுக்கு எங்கே வரலாறு இருக்குது, அது வேறு கதை. சரி, இஸ்ரேலுக்கு பாரிய அளவு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது இஸ்ரேலுக்கு திரும்பி எழும்ப முடியாத மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று நிறைய வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஈரான் தரப்புலேருந்து அமெரிக்காவோட இராணுவ தளங்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியதால் அந்த இராணுவ தளங்களுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது எங்கெங்கே இந்த ரிலீஸ் ஆகியிருக்கண்டா, முதலாவது பெஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம், அங்கே இருக்கின்ற அமெரிக்கன் நேவல் சப்போர்ட் ஃபெசிலிட்டி முழுமையாக தரமட்டமாக இருக்குது, அதுக்கான படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. 2வது கத்தாரில் இருக்கின்ற அல் உதைட் ஏர்பேஸில் இருக்கின்ற கோம்டோ சென்காம் போவர்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது முழுமையாக தரமட்டமாக இருக்குது. 3வது குவைத்தில் இருக்கின்ற அலி அல் சலீம் ஏர்பேஸ், அதுவும் தரமட்டமாக இருக்குது. இந்த 3 ஏர்பேஸுமே
ஈரானோட பேலஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களால் டார்கெட் பண்ணப்பட்டு தான் அடி வாங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் இமேஜை பார்க்கும்போது இந்த இராணுவ தளங்களில் இந்த தாக்குதலால் நிறைய கரும்புகையும் எழும்பி கொண்டு இருக்கு. ஆகவே ஈரான் வெற்றிகரமான தாக்குதலை இங்கே துல்லியமாக செஞ்சுருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்கணும் என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஈரானோட தாக்குதலால் கிட்டாகி கொண்டிருக்கிறது, அடி வாங்கி கொண்டிருக்கிறது மிடில் ஈஸ்ட் நாடுகள். இப்போ மிடில் ஈஸ்ட் நாடுகள்கிட்ட அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எழுந்தது, என்ன முடிக்கு அமெரிக்காவை நம்பினீங்க? ஏன்னா அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இஸ்ரேலை ஆண்டு வரும்போது கண்டிப்பாக அவர்கள் இஸ்ரேலை தான் செலக்ட் பண்ணுகிறார்கள், இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் தான் ஈடுபடுகிறார்கள். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் என்னத்துக்கு இருக்குது? மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற நாடுகளை பாதுகாக்கிறதுக்காண்டி. அதாவது சவுதி அரேபியாவில் இராணுவ தளம் இருக்குண்டா சவுதி அரேபியாவை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் அங்கே அமெரிக்காவோட இராணுவ தலைமை இருக்குது. ஆனால் இப்போ ஈரான் என்ன செய்கிறாங்க? மிடில் ஈஸ்ட்டில் இருக்கின்ற அரபுலக நாடுகளை தான் அட்டாக் பண்ணுறாங்க, அங்கே இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை தான் அட்டாக் பண்ணுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் அந்த நாடுகளை பாதுகாக்க முடியலை. இப்போ அந்த நாடுகளுக்கு என்ன கேள்வி அனுபவம்? எங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லித்தான் எங்கள் நாட்டுக்கு வந்தேன், ஆனால் எங்களை பாதுகாக்காமல் நீ இஸ்ரேலை பாதுகாத்து கொண்டிருக்க, அப்புறம் என்னத்துக்கு உனக்காண்டு நான் நிறைய பணத்தை செலவு செய்தேன், என்னத்துக்கு நான் உன்னை நம்பினேன் என்று தான் இப்போ அரபுலக நாடுகள் தலையில் துண்டை போட்டுட்டு இப்போ நடக்கின்ற தாக்குதலையும் இழப்புகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க. சவுதி அரேபியா தரப்பில் இருந்து வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு எதிரான விமர்சனங்கள் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற முக்கியமான அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு எதிரான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தலைமைன்னு கேட்கல, பட் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அமெரிக்கா இஸ்ரேலை தான் பாதுகாக்கிறார்கள், எங்களை பாதுகாக்கிறார்களாம் என்று சொல்லி கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், அதுக்கு உங்களுடைய நாட்டில் நாங்கள் இராணுவ தளங்களை வைக்க போகிறோம்னு சொன்னார்கள். இப்படி நிறைய நாடுகளில் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே 800 அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்குது. ஆகவே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அமெரிக்கா இராணுவ தளங்களை அமைச்சு வச்சுருக்காங்கண்டு. ஆகவே இப்படி அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்கின்ற நாடுகளுக்கு ஒரு யோசனை வரும், அமெரிக்கா உண்மையாகவே எங்களை பாதுகாப்பார்களா? ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற நாடுகளையும் அமெரிக்காவில் பாதுகாக்க முடியலை, அங்கே இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் பாதுகாக்க முடியலை, அப்படி இருக்கிற எங்களை பாதுகாப்பார்களா என்று அமெரிக்கா மேலேயே இப்போது சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையான ஒரு 100% சரியான சந்தேகம் என்று தான் சொல்லணும். ஆகவே அமெரிக்கா மீது இருந்த நம்பிக்கை இப்போ உலக நாடுகளுக்கு இழக்கப்பட்டு கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட பிம்பம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அமெரிக்காவோட இராணுவ தளங்களால் நாடுகளை பாதுகாக்க முடியும், அமெரிக்காவோட நட்பு நாடுகளை பாதுகாக்க முடியும் என்ற பிம்பம் இப்போ உடைஞ்சு கொண்டு இருக்கு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று தான் நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்கா தரப்பில் இருந்து இந்த அமெரிக்கா ஈரான் போரில் அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை ஒப்பீசியலாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை இவர்கள் ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்னென்னா, சொதோன் குவைத்தில் இருக்கின்ற சுவைபா என்ற போர்ட்டில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது என்ன போர்ட்டுண்டா, அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் அந்த பகுதியில் தங்களுடைய டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சென்டரை சிவிலியன்ஸ் போர்ட் மாதிரியே அமைச்சு வச்சுருந்தாங்க. அதாவது ஈரானுக்கு தெரியக்கூடாதுன்று வெளியிலேருந்து பார்க்கும்போது சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணுற துறைமுகம் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சென்டர், அது அமெரிக்காவோட இராணுவத்தினுடைய டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சென்டர். இதை துல்லியமாக ஈரான் கண்டுபிடிச்சு இங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறார்கள். இந்த அட்டாக்கால் அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க என்பதுதான் உண்மை. CNN தரப்புலேருந்து இதனை உறுதிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட வார் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் இருக்கிற பீட்டர் கெட்செட் அவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஈரானோட ட்ரோனோ மிசைல்களோ, அதாவது ஈரானோட ட்ரோன் மற்றும் மிசைல்கள் அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பெரிட்டேட் பண்ணி, அதாவது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாண்டி உள்ளே வந்து நேரடியாக கிட் பண்ணியிருக்கு, அதுவும் இந்த டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சென்டரை நேரடியாக கிட் பண்ணி இருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்க. இதன் மூலம் அங்கிருந்த இராணுவ வீரர்கள், அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரானுக்கு எப்படி இந்த இன்டெல் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியலை. இதற்கு பின்னாடி கண்டிப்பாக ஈரான் தனியாக இல்லை, இதற்கு பின்னாடி சீனாவும் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றால் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். முக்கியமான அமெரிக்காவோட இராணுவ தளங்கள், அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் தங்குகின்ற கோட்டல்கள், அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் வெளியில் இருந்து பார்க்கும்போது சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணுற இடங்கள் மாதிரி இருக்கணுமெண்ட் அமைத்த இடங்கள், இதனைத்துமே துல்லியமாக ஈரான் அட்டாக் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆகவே ஈரானுக்கான தகவல்களை கொடுக்கறது சீனா தான். சீனா இந்த போரை தனக்கு சாதாமல், அதுவும் அமெரிக்காவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தணும் மாட்டதுக்காண்டி சரியாக பயன்படுத்துகிறாங்க என்பது தான் உண்மை. ஆகவே இந்த போர் தொடர்ந்து இடம்பெறத்தான் போகுது. இந்த போரில் ஈரான் அமெரிக்கா வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு அடி விழுது,
அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் அடிபொழுது. இதனால் அமெரிக்காவுக்கு பாரிய அளவு இழப்புகள் ஏற்பட்டுக்கொண்டிருக்கு. என்னதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி ஈரானுக்கு இழப்புகள் ஏற்படுத்தினாலும் ஈரான் விடுற மாதிரி தெரியல, தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன செய்தியை உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இந்த போரை பற்றி அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு போரை சம்பந்தமான அப்டேட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.